நண்பங்களே, சனிக்கிழமையான இன்னைக்கு எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? காலம் ரேஞ்சோட மிக்சர் இருந்த ஒரு வாட்டர் மெலனையும் பிரெக்னன்ட் லேடி வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோட வைஃப் 8 மாசத்தை நெருங்கி கொண்டு இருப்பதனால் பாடி பெயின் மட்டும் இல்லாம ஸ்ட்ரெஸ், டிப்ரஷன் எல்லாரையும் மீட் பண்ண கிளம்பிடுறாங்க. நேத்துக்கு அந்த கர்ப்பம் வச்சு மன்னிச்சு விட்டு, ஆனா இன்னைக்கு அதோட தொல்லை தாங்க நல்லா முடிச்சிட்டேன். சும்மா இஞ்சி தட்டி சுடுதண்ணி ஒரு பக்கம் வச்சு சமையலுக்கு தேவையானது ஆரம்பிச்சாச்சு. இன்னொரு பக்கம் பிரெக்னன்ட் லேடிக்கு பாடி பெயின் இருந்தாலும் அவங்க எனக்கு பேக் போன சமையலுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால கப் சுப்புன்னு குக்கர் அடுப்புல ஏத்திட்டு ஓட்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வெட்டிக்கிட்டு என்னோட ஃபிளாஷ் பேக் ஆரம்பிக்கிறேன். என்னோட சிஸ்டர் நைட் ஷிஃப்ட் முடிச்சுக்கலாம் பக்கத்துல இருந்து பஸ் பிடிச்சு வந்து எலெக்ஷனுக்கு ஓட்டு போட்ட கதையை நீங்களே பார்த்திருப்பீங்க. அதாவது ஓட்டு போடாம போன கதையை. இன்னைக்கு அவ காலேஜ்ல ஏதோ போட்டோ தராங்கன்னு சொல்லிட்டு காலம்பரே ட்ரெயினை பிடிச்சு கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் அவ ஃப்ரெண்ட்ஸோட ஊரை சுத்தி நைட் லேட்டா வந்து எங்க அம்மா கிட்ட அடி வாங்குற கதையை தான் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. இன்னைக்கு நான் சமையல முடிச்சு வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு சாப்பிடறதுக்குள்ள எங்க அம்மாவே வந்துட்டாங்க. அவங்க மடத்துல சமையல் வேலையை முடிச்சிட்டு பிரெக்னன்ட் லேடிக்கு வர மாஸ்க் புனி ரொம்ப பிடிச்சிருச்சுனால அவனுக்கு மட்டும் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நான் துணியை துவச்சு காய போட்டு முடிக்கிறதுக்குள்ள எங்க அப்பாவோட பர்த்டேக்கு ஆர்டர் பண்ண டி-ஷர்ட் முடிஞ்சு 2 நாள் கழிச்சு வந்துருச்சு. ஆனா எங்க அப்பாக்கு சைஸ் கொஞ்சம் பஞ்சாயத்தானதுனால ரிட்டர்ன் போடலாம்னு முடிவு பண்ணிட்டோம். ஈவினிங் ஆனதுனால எங்க அம்மாவும் அப்பாவும் குளிச்சிட்டு காத்து வாங்க மாடிக்கு கிளம்பிட்டாங்க. நான் என்னோட தங்கச்சியோட ஹெட்செட் டெஸ்ட் பண்றதுக்காக ஜிம்முக்கு எடுத்துட்டு போலாம்னு முடிவு பண்ணேன். இந்த வார எலெக்ஷன் ஒரு பக்கம், அதுக்கப்புறம் ஆபீஸ்க்கு நம்ம விடுமுறை விட்டதுனால ஆபீஸ் பஞ்சாயத்து எதுவுமே இல்லாம நிம்மதியா போச்சு. நேத்திக்கு லெக் அண்ட் ஷோல்டர் போட்டதுனால இன்னைக்கு அதை மட்டும் விட்டுட்டு அப்பர் பாடி ஃபுல்லா பயங்கரமா ட்ரெயின் பண்ணி ஒரு வழியா வீக்கெண்ட் அடைஞ்சது இல்லாம நாளைக்கு வீரனுக்கு ரெஸ்ட் டே. நைட் கொஞ்சம் லேட் ஆனதுனால எனக்கு பயங்கரமான வரவேற்பு காத்துக்கிட்டு இருந்துச்சு. நண்பங்களே, வே புரோட்டீனுக்கு பட்ஜெட் இல்லன்னு கவலைப்படாம இன்னைக்கு எங்க வீட்ல கொஞ்சம் பால் இருந்ததுனால அதுல கோகோ பவுடர் போட்டு பிரெக்னன்சி டைம்ல எனக்கு கொடுத்த புரோட்டீன் பவுடரை என் புருஷன் திருடி சாப்பிட்டதுனால அது பெருசா ஒர்க் அவுட் ஆகல. நண்பங்களே, சுகருக்காக வேணா ஆட் பண்ணிக்கலாம். மணி 10 ஆகியும் சிஸ்டர் இனியும் வராதனால எங்க அம்மா பயங்கரமா டென்ஷன் ஆகி சிஸ்டர் கிடைக்காதனால எங்களை புடிச்சு சாத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பாத்தீங்களா எங்க அம்மா டென்ஷன் ஆகி எப்படி உட்கார்ந்துருக்காங்கன்னு. ஆனா இப்போ சிஸ்டர் வந்தனால அவ மாட்டிக்கிட்டா. அதுக்கப்புறம் சிஸ்டரை பஸ் ஸ்டாப்ல இருந்து கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட மாலெல்லாம் சுத்திட்டு 8 கிலோ பரோட்டாவை சாப்பிட்டுட்டு வந்த சிஸ்டருக்கு வந்த உடனே ஒரு அடியை போட்டு தான் வரவேற்பு. சும்மா எங்க அம்மா அவகிட்ட கட்ட வேண்டிய கோவத்தை எங்க கிட்ட கட்டினதுனால இப்ப எங்க அம்மா கிட்ட ஃபியூல் இல்லாதனால பெருசா கோவமும் இல்ல. இந்த ஒரு போட்டோ வாங்குறதுக்கு தான் என் சிஸ்டர் போயிட்டு வரேன்னு கதையை விட்டுட்டு ஜாலியா ஒரு ரவுண்ட் அடிச்சு வந்துட்டா. அதுக்கப்புறம் எங்க அம்மாவை என்னோட சிஸ்டர் எப்படியோ காம்ப்ரமைஸ் பண்ணாலும் அப்படியே சைடுல என்னோட டின்னரை கட்டிக்கிறேன். எங்க அம்மா அப்பப்ப வெடிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் திருந்தாதுங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. நான் சிஸ்டர் வருவான்னு வெயிட் பண்ண வரல. சரி குளிச்சிட்டு சாப்பிடலாம்னு உட்காந்தா வந்துட்டா. அதுக்கப்புறம் அவளை கூட்டிட்டு வந்து கண்டினியூ பண்றேன். தூங்கிட்டு இருந்த பிரெக்னன்ட் லேடி ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாங்க ஒன் பீஸ் பாக்குறதுனால பிரெக்னன்ட் லேடி ஆல்ரெடி பார்த்த எபிசோடா இருக்கிறதுனால அவங்க அடுத்து இது வரும் அது வரும்னு சொல்லி பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களோட இப்ப பாடி பெயின்ல எங்க போச்சுனே தெரியல. நாங்க இப்பதான் 30வது எபிசோட்ல இருக்கோம். நீங்க எத்தனை பேர் பாப்பீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் நாங்க தூங்க போறோம். ஆனா நீங்க நம்மளோட ஒரு நாளுக்காக இஷ்டப்பட்டதை கஷ்டப்பட்டு செய்யுங்க. நாளைக்கு பாப்போம். நண்பங்களே, மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிடுங்க.